திருப்பூர் அருகே 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக கோவை பாரத ஸ்டேட் வங்கி கிளை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், பாரத ஸ்டேட் வங்கி 570 கோடி ரூபாய்க்கு உரிமைகளை கோரியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? காயத்ரி, நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே 570 கோடி ரூபாய் பணத்துடன் 3 கண்டெய்னரில் சென்றது. இது பாரத ஸ்டேட் வங்கியின் பணம் என்று கூறப்பட்டாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி அவர்கள் ஒரு தனிக்குழு அமைத்தார். இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை அறிவிக்கப்படும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நாங்கள் அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அந்த தனிக்குழுவினர் இது குறித்து முழுமையான விசாரணையில் விடிய ஈடுபட்டனர். இது மாலை வேளையில் பாரத ஸ்டேட் வங்கி தரப்பிலிருந்து 3 உயரதிகாரிகள் வந்து இதற்கான அசல் ஆவணங்களை அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள். இது தொடர்பாக அவர்கள் நள்ளிரவு 1 மணி வரை அவர்களிடம் உரிய விசாரணை மேற்கொண்டு அனைத்து ஆவணங்களும் முழுமையாக சரிபார்க்கப்பட்டன. இது தொடர்பான ஒரு அறிக்கையை தயாரிக்கப்பட்டு தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழக தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து அடுத்த கட்டமாக இந்த பணத்தை ஒப்படைப்பது தொடர்பாகவோ இல்ல இந்த பணத்தை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து அவர்கள் அறிவிக்கும் வரை நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பதிலை தான் அதிகாரி தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது தமிழக தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்த கட்ட எதிர்பார்ப்பா இருக்கு. காயத்ரி, சுரேஷ், பொதுவாக வங்கிகள் இந்த மாதிரியான பணத்தை எடுத்து செல்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றுதானே? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த பணம் உரிய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியதுதானே சரியாக இருக்கும்? இதில் தேர்தல் ஆணையம் ஒப்படைக்கக்கூடிய முடிவை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமாக நேற்றைய தினம் அந்த ஆவணங்கள் அவங்க ஒப்படைக்கும் போது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியா இருந்தது அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருந்தது. எந்த ஒரு அசல் ஆவணங்களையும் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சமயத்தில் அதிகாரிகளிடம் அவங்க ஒப்படைக்க முடியல. அது மட்டும் இல்லாம நேற்றைய நள்ளிரவு 1 மணி அளவில் இந்த 570 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம், அதாவது மதியத்துக்கு மேலதான் 18 மணி நேரம் கழித்துதான் உயரதிகாரிகள் அதற்கான அசல் ஆவணங்களை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கொண்டு வந்து தனிக்குழுவினர் ஒப்படைச்சிருக்காங்க. இது பல்வேறு சர்ச்சைகளை நேற்றைய தினம் ஏற்படுத்தியது. ஏனால் இந்த 3 கண்டெய்னர் லாரிகளும் முறையாக இந்த இவ்வளவு பணத்தை கொண்டு செல்வதற்கான முறையான எந்த ஒரு பராமரிப்பு எதையுமே அவங்க மேற்கொள்ளவில்லை, பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 3 கண்டெய்னர் லாரிகளும் முறையாக சீலிடப்படவில்லை. அந்த 3 கண்டெய்னர் லாரிகளுடைய எண்கள் அந்த ஆவணங்களில் எது குறிப்பிடப்படவில்லை. இதில் முறையாக தேதிகள் இடப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பாரத ஸ்டேட் வங்கியோட அதிகாரியுடைய கையெழுத்து கூட முன்ன பின்ன இருந்தது அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததன் காரணமாகத்தான் இந்த பறிமுதல் நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இருந்த போதிலும் நேற்றைய தினம் மாலை வேளையில் அவர்கள் அசல் ஆவணங்களை கொண்டு வந்து தனிக்குழுவினர் ஒப்படைத்த பிறகும் அவர்கள் கூட வந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஆந்திர காவல்துறையினர் மற்றும் வாகனங்களை ஓட்டி வந்த பணியாளர்கள் அனைவரிடம் தனித்தனியாக விசாரணை அந்த குழுவினர் மேற்கொண்டனர். விடிய 1 மணி வரையில் நடைபெற்ற இந்த விசாரணையின் முடிவில் அந்த ஆவணங்கள் குறித்த அனைத்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு அது குறித்த அனைத்து ஆவணங்களும் மீண்டும் பல்வேறு ஆவணங்கள் தேவைப்பட்டதால் மீண்டும் அதிகாரிகளை அனுப்பி மீண்டும் மற்றொரு ஆவணங்களை பெறப்பட்டு இது போன்ற பல்வேறு குறுக்கு விசாரணைகள் நேற்று நடைபெற்றன. இதன் முடிவாகத்தான் ஒரு அறிக்கையை தயாரிக்கப்பட்டு இப்ப தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது பல்வேறு சர்ச்சைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற ஒரு 570 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு செல்வதற்கு முறையான பாதுகாப்பு பணிகளும் முறையான பராமரிப்பு பணிகளும் அவங்க மேற்கொள்ளவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் இப்ப பாரத ஸ்டேட் வங்கியில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதனாலதான் இப்போ இந்த பாரத ஸ்டேட் வங்கியிடம் பணத்தை ஒப்படைப்பதற்கான ப்ரொசீஜர் என்பதும் நாட்கள் என்பதும் நேரம் என்பதும் கூடிக்கிட்டே இருக்கு. இது நேற்றைய தினம் கிட்டத்தட்ட பாரத ஸ்டேட் வங்கி இது எங்களுடைய பணம் தான், இதுக்கான உரிய ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஈடுபடும் என மாலை வேளையில் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நேற்று அசல் ஆவணங்களை கொடுத்திருக்காங்க. மேலும் இப்ப தமிழக தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. அவர்களும் இதை ஆராய்ந்து அதற்கு அடுத்த கட்டமாக என்ன அறிவிப்பு வெளியிடப் போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். பெரும்பாலும் நம்ம விசாரித்த வகையில் வெளிவட்டார்கள் சொல்லப்படுவது என்னவென்றால் கூடிய விரைவில் பாரத ஸ்டேட் வங்கியின் ஒப்படைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காயத்ரி, சுரேஷ், இப்போ வங்கி மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு வங்கி தரப்பிலிருந்து என்ன பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு? நாம் தொடர்ந்து வங்கி அதிகாரிகளிடம் முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். அவர்களிடம் பேட்டி எடுப்பதற்காகவும் இது குறித்த தகவலை பெறுவதற்காகவும் நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் நாங்கள் ஆர்பிஐயோட உரிய அனுமதியுடன் தான் இந்த பணத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்ற தகவல் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த சர்ச்சைகளுக்கு என்ன காரணம் என்பது குறித்து ஒரு முழு தகவலை நம்ம வங்கி தரப்பிலிருந்து பெற முடிவதில்லை. தனிக்குழுவினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை நம்ம தொடர்பு கொண்ட விடிய விசாரணை மேற்கொண்டு இன்று அதிகாலை தான் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இந்த அலுவலகத்துக்கு வந்த பிறகு அவர்களிடம் தான் இந்த சர்ச்சைக்கு என்ன காரணம் என்பது குறித்து முழு விளக்கம் பெற முடியும். காயத்ரி,
சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்றோம்.